ஏய் இப்ப எதுக்கு நீ குறுக்கு நடந்துகிட்டு இருக்க? அண்ணே, வர வர இந்த பெரியம்மா பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என்னண்ணே இப்படி இருக்காங்க? நம்ம யாருன்னு அவங்களுக்கு சொந்தம் தானே. அவங்க என்னமோ நம்மள எதிரிங்க மாதிரி நினைச்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறாங்க. ச்சே, நாம தான் அவங்கள சொந்தமா நினைச்சு வீட்டுக்கு பெரியவங்கன்னு மரியாதை கொடுக்கறோம், பாசமும் காட்டுறோம். ஆனா அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. இனிமே வீட்டு பக்கம் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கா அவங்களுக்கு. ஆனந்தி, பின்ன என்னக்கா, அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்க பொறுமையா இருக்கீங்க? அவங்க எப்படி எல்லாம் பேசினாங்க. நம்ம என்ன பணத்துக்காகவா பழகுறோம்? சரி சரி விடு ஆனந்தி, அவங்கள பத்தி தெரியும்ல. அவங்கள பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. தெரியாம பேசாதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கொளுத்துங்கன்னு அவன் மனநே ஊத்திடாப்பவே கிடைச்சது சான்ஸ்னு பத்த வச்சு விட்டுருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க சானே. டேய் நீ வேற சும்மாறா. என்ன மன்னிச்சிரு கையில். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் தர்மலிங்க மாமா கிட்ட நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி உதவி கேட்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. எல்லாம் என்னாலதான். உங்க கஷ்டத்தை தீக்கிறேன்னு நானே உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ அம்மா, என்ன நீ சொல்லிட்டு இருக்க? எதுக்காக எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? எங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துல நீ பெரியப்பா கிட்ட விஷயத்த சொன்ன. அவரும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல தானே வந்தாரு. ஆனா பெரியம்மா அப்படி நினைக்கல. அம்மா, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. தேவையில்லாம நீதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காத. இதுக்குதான் நான் பெரியப்பா கிட்ட உதவி கேட்கறதுக்கே தயங்கினேன். அப்பவே நான் எதை பத்தியும் சொல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரி, நீங்க அந்த பேச்சை விடுங்க. பெரியம்மாக்காக இல்லைனாலும் பெரியப்பாக்காக நம்ம பொறுத்துட்டு தானே ஆகணும். பெரியப்பா நமக்காக உதவி பண்ணணும்னு நினைச்சு வந்தாரு. அது பெரியம்மாவுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே. நமக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. நாமளே முட்டி மோதி முன்னேறதுக்கான வழியை பார்க்கலாம். எழில், இங்க நடந்த எதையும் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நம்ம கஷ்டப்படும் போதுதான் நம்ம கூட இருக்கிறவங்க பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நேத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு என் பெரியம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீ எதுவும் மனசை விட்டுறாத. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி தடைகளையும் அவமானங்களையும் நம்ம எதிர்த்து போராடிதான் ஆகணும். நமக்கு எதிரிகளே இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், ஆனா முன்னேற முடியாது. நாம தோத்து போயிடுவோம். நம்மளால முடியாதுன்னு சொல்லும் போதுதான் நாம இன்னும் வேகமா முன்னேறி போகணும்னு நினைப்போம். நம்மள அவமானப்படுத்துறவங்க முன்னாடி எல்லாம் பெருசா ஜெயிச்சு காட்டணுங்கிற தன்னம்பிக்கையும் உத்வேகமும் நமக்குள்ள வரும். ஆமா மாப்ள, கையல் சொல்றதுதான் சரி. இவங்க எல்லாரும் முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டணும் மாப்ள. ஆனா எப்படியா சானே? எல் ப்ரோ ஜெயிக்கணும்னா பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் பண்ணனும் பணம் வேணும். அது இல்லன்னு தானே இவ்வளவு பிரச்சனையும். அக்கா, இப்ப பணத்துக்கு என்னதாங்க பண்றது? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எழில், அதுக்கு முன்னாடி உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். நீ என்ன ஐடியா யோசிச்சு வச்சிருக்க? எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம் கையால். ஒருவேளை பேங்க்ல லோன் கிடைச்சிருந்தா கூட நான் அந்த பிஸ்னஸை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் என் அம்மா கூட இருந்தப்பவே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருந்தேன். எனக்கு எப்பவுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், இந்த லேண்டு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கான பிசினஸ்ல இறங்கணும்னா நமக்கு தோராயமா எவ்வளவு ஆகும்? கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். மினிமமா ஒரு லேண்டை வாங்கி அதை பிளாட் போட்டு கஷ்டப்பட்டு சேல் பண்ணணும். அதுல வர பணத்தை வச்சு பெரிய பிளாட் வாங்கி அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணணும். இது ஒரு செயின் லிங்க் மாதிரி ஒரு பிசினஸ் கையால். ஆனா ஒன்ஸ் நம்ம பிசினஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெருசா வந்துடலாம். நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? சொல்லு. நாம ஏன் படிப்படியா முன்னேறணும்னு நினைக்க கூடாது? இல்ல, இப்போ ஆரம்பத்திலேயே பெரிய அளவுல நீ சொல்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னா தானே நமக்கு இப்போ நிறைய பணம் தேவைப்படும். அதுக்கு பதிலா நாம
நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நாம அதுக்கான பணத்தை ரெடி பண்ணா என்ன? சின்னதானா எப்படி? பேசாம மளிகை கடை ஆரம்பிச்சலாமா? டேய் என்னடா பேசுற? அதெல்லாம் சரி வராதுடா. மாப்பிள்ள போய் மளிகை கடையில உட்காருவாரா? மாப்பிள்ள பேசாம நம்ம ஏன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது? எங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கு. நாங்களும் உங்க கூட இருப்போம்ல. ஆசானே மளிகை கடையே வேணான்றீங்க, ஹோட்டல்ல போய் மட்டும் உட்காரலாமா? அங்க போய் வடகரில் கடை சொல்றீங்களா அவரை? சும்மா ஏதோ பேசணும் பேசாத ஆசானே. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இருக்கணும், எழில் மாமாவுக்கும் கௌரவமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் யோசிங்க. ஏன் அண்ணி, நாம ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓபன் பண்ண கூடாது? அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் எழில், நீ இப்போ டிராவல்ஸ்ல டிரைவர் வேலைக்கு போனல, ஆமா. நீ ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? என்ன சிஸ்டர், நீங்களே ஒரு திரும்ப டிரைவர் வேலைக்கு போக சொல்றீங்க? இல்ல, டிரைவராக சொல்லல, சொந்தமா நாமளே ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிச்சா எப்படி? அக்கா, இதுவும் நல்ல ஐடியா தான்க்கா. ரொம்ப பெரிய அளவுல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ரிஸ்க் இருக்காது. எழில் மாமாவுக்கும் சரியாதான் இருக்கும்னு தோணுது. ஆனா கார் டிராவல்ஸ்னா அது கூட நிறைய பணம் தேவைப்படும்ல சிஸ்டர். டிராவல்ஸ் வைக்கணும்னா குறைஞ்சது 2-3 காராச்சும் வேணும். 2-3 காரா? ஒரு காரே 10 லட்சத்துக்கு மேல வருமேடா. 3 கார்னா 30 லட்சம். அதுவும் இல்லாம ரிஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட பணம் செலவாகுமே. ஆசானே, இதுக்கு தான் இந்த ஆறுமுகம் வேணும்ன்றது. நான் சொல்ற மாதிரி பண்ணோம்னா மொத்த செலவுமே 10 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சலாம். 10 லட்சத்துக்குள்ளயா? அது எப்படி? இதுக்கு தான் முன்னனுபவம் வேணும்ன்றது. கைல் சிஸ்டர், நான் இதுக்கு முன்னாடி டிராவல்ஸ்ல கிளீனர் வேலை பார்த்தேன்னு சொன்னல, அந்த நாலேஜ் வச்சு சொல்றேன். நம்ம புதுசா கார் வாங்குறது பதிலா நல்ல கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி செகண்ட் ஹேண்ட்ஸ்ல கார் வாங்கினா நான் சொல்ற மாதிரி பட்ஜெட்டே 10 லட்சம் ரூபாய் முடிஞ்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி. நாம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எழில் ப்ரோவும் முதலாளி ஆக்கி பிசினஸ் பண்ண மாதிரி ஆயிடல. ஏய், சூப்பரா இருமா. இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. நீ என்ன சொல்ற? எடுத்த உடனே மேல போகணும்னு சரிஞ்சு விடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன பிசினஸ் பண்ணி படிப்படியா மேல வரலாம். எனக்கும் இது நல்ல ஐடியான்னு தான் தோணுது. சூப்பர். எழிலுக்கும் ஓகே. இப்போ நமக்கு தேவை 10 லட்சம். அதுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கலாம். அப்போ எழில் மாமா இனிமே ஒரு டிராவல்ஸ் ஓனரு. சூப்பர் மாம்ஸ். சரி சரி அண்ணி, ஷாலினி, உங்களுக்கு